ஓம் சக்தி. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாளை தை திருநாள், அறுவடை திருநாள், மகர சங்கராந்தி என்றெல்லாம் சொல்கிறோம். மகர சங்கராந்தி என்று ஏன் சொல்கிறோம் என்று தெரியுமா? சங்கராந்தி என்றாலே இடம்பெயர்தல் என்று பொருள். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார். முன்காலத்தில் சூரியனின் இடம்பெயர்தலை வைத்துத்தான் தமிழ் மாதங்களை கணித்தார்கள். பிற மாநிலத்தவர்கள் அவர்கள் மொழிக்கு தகுந்த மாதிரி மாதத்தின் பெயர்களை வைத்துக் கொண்டனர். சூரியன் மேஷராசியில் வரும்பொழுது சித்திரை மாதம், ரிஷபராசிக்கு மாறினால் வைகாசி மாதம். இதுபோல் மாறும் நாட்களையே மாத பிறப்பாக கொள்கிறோம். சூரியன் கடகராசிக்கு வந்தால் அது ஆடி மாதம். ஆடி மாதம் முதல் மார்கழி வரையிலான மாதம் தட்சிணாயன காலம் என்று சொல்கிறோம். இது சூரியனின் தெற்கு நோக்கிய பயணம். இந்த மாதங்கள் பிதுர் என்னும் முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்றவையாக உள்ளது. சூரியன் மகர ராசிக்கு வந்தால் அது தை மாதம். தை முதல் ஆணி வரையிலான காலம் உத்தராயணம். இது சூரியனின் வடக்கு நோக்கிய பயண காலம். இந்த மாதங்கள் தெய்வ வழிபாட்டுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஏற்ற காலம். சூரியன் தை முதல் தேதி மகர ராசியில் வரும் பொழுது தை முதல் நாள் மகர சங்கராந்தியாக கொண்டாடுகிறோம்.